சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர். மகர ராசி அப்படின்னா ரொம்ப அழுத்தமான சுபாவங்கள் உள்ளவங்க, இதையும் வெளியில டக்குன்னு சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கூடியவர்கள். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது அவசியம் கண்டிப்பாக திருமணம், இல்லைன்னா அந்த வாய்ப்பே இல்லை, 2 வருஷத்துக்கு கிடையாது. 7க்கு வரும் இந்த 2 மாசத்துக்குள்ள அந்த அமைப்பு அப்படிங்கிறது சொந்த ஜாதகத்தில் இருக்கும். ட்ரேடிங் பண்றவங்க, மார்க்கெட்டிங், பங்கு சந்தைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மகர ராசியா இருந்தால் மிக சிறப்பான ஒரு வருமானங்கள் இந்த டைம்ல கரெக்டா பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு அபரிமிதமான லாபம் அப்படிங்கிறது இதுல சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி டைம்ல ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்க மகர ராசியா இருந்தால் இந்த அதிசார பயிற்சிங்கிறது அவங்களுக்கு அங்க ஒரு வேலையில ஒரு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக மகர ராசிக்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறதே இருக்கு. 10% அவங்களுக்கு மீதி இருக்கிறது நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாராகியே கும்பிடலாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிரோன்மணி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கங்க. எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865 9837 அடையனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள். சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள். பொதுவாக மகர ராசி அப்படின்னா ரொம்ப அழுத்தமான சுபாவங்கள் உள்ளவங்க, இதையும் வெளியில டக்குன்னு சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சக்கூடியவர்கள். எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு, அதாவது அழுத்தக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி அமைப்பை கொண்டவர்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு இந்த குரு அதிசாரம் அப்படின்னு எடுத்துட்டா நன்மை தான். இப்போ இருக்கிறது 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். எப்படி சிம்மத்துக்கு 12ல் மறையுதுன்னு சொன்னோம், அந்த மாதிரி இப்போ மகரத்துக்கு 6ல் போய் மறைஞ்சு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ரிணம், ரோகம், சத்ரு. ரிணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா எதிரி. எல்லாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல இருக்கார் குரு. அந்த இடத்துல இருந்துன்னு அவருக்கு வந்து இப்போ உடல் உபாதைகளை கொடுக்குறாரு, கடன் தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி எதிரிகள் மூலமா மறைமுக எதிரிகள், நேருக்கு நேரம் ஒரு சண்டை போட்டு அன்னையோட அது முடிஞ்சிடும். யாருன்னே தெரியாம பின்னாடி இருந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறது, நம்ம வளர்ச்சியை தடை பண்றது, ஏதாவது நம்ம முன்னேற்றத்துக்கு போனா அது விக்னம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அதாவது அனுகூல சத்ருன்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி 11 விதமான சத்ருக்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு தொல்லையில எல்லாம் இப்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் அதே வந்து இப்ப அதிசாரத்துல 7ஆம் இடத்துக்கு போறாரு. போகும்பொழுது அவசியம் திருமண பிராப்தி அப்படிங்கிறத கொடுப்பார். 7, 8 அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன், கல்யாண இடம்னு. 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது அவசியம் கண்டிப்பாக திருமணம், இல்லைன்னா அந்த வாய்ப்பே இல்லை, 2 வருஷத்துக்கு கிடையாது. 7க்கு வரும் இந்த 2 மாசத்துக்குள்ள அந்த அமைப்பு அப்படிங்கிறது சொந்த ஜாதகத்தில் இருக்கும். அதுல இருந்ததுனால் கண்டிப்பா இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது திருமண பிராப்தி, ஒரு வீடு மனை வாங்கணும் வாங்குறது, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள், இந்த மாதிரி அசையாத சொத்துக்கள் வாங்குறது, ஸ்திரமான சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி வம்சவருத்தி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். அசையாத சொத்துக்களும் வாங்கலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க, வேலைக்கே போகாம கம்ப்யூட்டர் வச்சுட்டு இங்கிருந்தே எல்லா வேலையும் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ், அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய வந்திருக்குல்ல. அந்த மாதிரி ட்ரேடிங் பண்றவங்க, மார்க்கெட்டிங், என்ன சொல்ல போனோம்னா பங்கு சந்தைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மகர ராசியா இருந்தால் மிக சிறப்பான ஒரு வருமானங்கள் இந்த டைம்ல கரெக்டா பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு அபரிமிதமான லாபம் அப்படிங்கிறது இதுல சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி டைம்ல. அதே மாதிரி சில பேர் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு போக்குற அமைப்பு, அங்கேயே தங்கி இருந்து படிக்கிறதுக்காக போகலாம், உத்தியோகத்திற்காக போகலாம், இந்த மாதிரிலாம் வெளிநாடு போய் தங்குறது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே மகர ராசியா இருந்தால் இந்த அதிசார பயிற்சிங்கிறது அவங்களுக்கு அங்கே ஒரு வேலையில் ஒரு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஒரு அம்மா பையனா இருக்கட்டும், அப்பா பையன் எங்கேயோ பிரிஞ்சு உத்தியோகத்துக்காக கூட போயிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி யாராவது குடும்பத்திலே வெட்டு போனவர்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி அதிசார பயிற்சியில குடும்பம் ஒன்று சேரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் மகர ராசிக்கு இந்த அதிசாரம் அப்படிங்கிறது கொடுக்குது. எந்த டைம்ல என்ன காரியம் எடுத்தாலும் அது சிறப்பாக நடக்கவங்க தயங்காம துணிச்சலா இறங்கலாம். ஏன்னா சனியும் வந்து அவங்களுக்கு 3 சனிதான் ராசிநாதன். 7.5 சனி முடிஞ்சு இப்பதான் 3ஆம் இடத்துல அவர் இருக்கார். அதுவும் அருமையான நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. குருவும் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இது ஒரு டைம், இதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம். எல்லா காரியமும் நடக்கும். பொதுவாக மகர ராசிக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90%
ம். 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா. நிச்சயமா. அந்த 10%க்கும் எந்த தெய்வத்தை 10% அவங்களுக்கு மீதி இருக்கிறது நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வராகியே கும்பிடலாம். ம், ம். அம்பாளுடைய 9, அதாவது ஸ்ரீ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 13 அத்தியாயத்தில் வாராகி ஒன்று வரும். ம். அந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் மகர ராசி. சொல்லுங்க. சார், வர அக்டோபர் 18 குரு அதிசார பெயர்ச்சி ஆகுது இல்லையா? ஆமா. சோ குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னா என்ன? அதை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். பொதுவாக குரு அப்படின்னாலே நவக்கிரகங்கள்ல முதன்மையான ஒரு கிரகம். ம். அதாவது ஒரு நவக்கிரகம் அப்படின்னாலே, கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக்கூடியது. ம், ம். கிரகம் அப்படின்னா வீடு, நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும். அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழையணும்னு அர்த்தம். ஓகே. கிரகம் அப்படின்னா சில பேர் கிரகப்பிரவேசம் போடுவோம், அப்படி போடக்கூடாது. போடக்கூடாது. ம். அது தப்பு. கிரகங்கள்லாம் உள்ளவர் தான் அர்த்தம். ம், அப்போ ம், இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும். அந்த 9 கிரகங்கள் தான் நவக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். ம். இந்த 9 கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே இருக்கும். ஒரே இடத்துலயே இருக்காது. நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது போயிட்டு வந்துட்டு காலம் பூரா சுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பெயர்ச்சின்னு பேர். கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோன்னா கிரகம், சாரம்னா பெயர்ச்சி. ம். அப்போ அந்த 9 கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியில இவ்வளவு நாள் தான் இருக்கும், ம். அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும். ம். அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியா ஒரு ராசியில தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்யறது அப்படிங்கிறது 4 கிரகங்கள். ம். அதில் முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட், 2.5 வருஷம் ராசி இருக்காரு. ம். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், அதுக்கப்புறம் குரு பகவான் 1 வருஷம். இவங்க 4 பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது. மற்றதெல்லாம் சூரியன் 1 மாதம், சந்திரன் வெறும் 2.5 நாள் மட்டும்தான் இருப்பார், பயிற்சி ஆயிடுவார். ம். செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இதெல்லாம் மாச கணக்கில் இருக்கிறதுனால இது அதிகமாக யாரும் ம். மென்ஷன் பண்ணுறதில்ல, கொண்டாடுறதில்ல. ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஆமா. இதுதான் தெரியும். கோவில்களாக இருக்கட்டும், நம்மள மாதிரி இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுவாங்க. ம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவானை பற்றி பேசுகிறக்காக சொல்கிறேன். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. ம். இப்போ பயிற்சியே இப்போ 3 மாதம் ஆச்சு, ஆமா. ஏப்ரல் மாதம் ஆச்சு. ம். இப்போ இதில் நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. ம். பயிற்சி ஆகி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் இருக்காரு. இப்போ அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதுன ராசியிலிருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே ம். வேகமாக ஓவர் ஸ்பீடில் அடுத்த ராசிக்கு போயிடுது. ஓகே. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்குமே ஒரு ஜேர்னி. இப்போ திருப்பதி போகிறோம்னா, இப்போ நான் இந்த கீழே இறங்குறதுக்கு 18 கிலோமீட்டர், ம். ம். கீழே வர்றதுக்கு 40 நிமிஷம் அவங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஆனால் நம்ம வேகமாக வந்தோம்னா 15 நிமிஷத்தில் வந்துடலாம். ம். பட் ஆனால் 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும். ம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தால் 3 மாதத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது, பர்மிட் கொடுக்க மாட்டாங்க அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக. ஓகே. அப்போ அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில் அடுத்த ராசிக்குள்ளே போய் உட்காந்து, ம். ம். நீங்கள் கேட்டீங்க அந்த டேட்ல இருந்து 22/10/2025 ம். அது வரைக்கும் அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார். ஓகே. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ம். 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 அப்படி போகும்பொழுது என்ன ஆகுன்னா, கடகத்தில் தான் குரு இருக்கார், பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ம். ம். அப்போ குரு பயிற்சி ஆன மாதிரி தான். ம். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவார்னா, ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி. அதுக்கு பேர் வக்கரம் அப்படிம்பாங்க. ஓகே. ம். குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போகிறது, அதிசாரம்னா ஸ்பீடாக அதே இடத்துக்கு வர்றது. ம். இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பலாபலன்கள் ம். கொஞ்சம் மாறுபடும், வேறுபடும். இந்த 12 ராசிக்குமே எடுத்துனோம்னா, ம். இப்போ கடகத்தில் குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மற்ற நல்ல நல்ல பலன்களை கெடுதலாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகள் ம். இப்போ வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. அதிசாரத்தில் போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது 2 மாசத்துல ம். இவங்களுக்கு நடக்கும். அதுதான் அந்த அதிசார பலன்கள் அப்படிங்கிறது சொல்றது. நிச்சயமாங்க சார். இந்த குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.